இத வச்சுட்டு தான் ராஜமௌழி இவ்வளோ நாள் நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரு. இந்தியன் சினிமாலயே அடுத்தது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் அப்டின்னா, அது ராஜமௌழி அண்ட் மகேஷ் பாபுவோட வாரணாசி. ஸோ இந்த வீடியோல இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கலாம், அதில என்னென்ன இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் வந்திருக்க மொத்த அப்டேட்டை வச்சு நம்ம இதில டீட்டெயிலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜான்ரா ஆக்ஷன், அட்வென்ச்சர் ஜான்ரா தான். பொதுவாவே ராஜமௌழியோட படங்கள்ல வரக்கூடிய ஸ்டோரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கதைகளா தான் இருக்கும். அதாவது இப்ப பாகுபலி 1 அண்ட் 2ங்கிறது தி லயன் கிங் 1 அண்ட் 2 அந்த பிளாக் பேந்தர் வரைக்குமே அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இப்போ வரைக்குமே சில படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதோட இன்னொரு வெர்ஷனா தான் பாகுபலி இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரிபிள் ஆரும். இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த படங்களும் அப்படிதான். பட் இது எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியறதுக்கு காரணம், அதாவது மற்ற படங்களோட இது டிஃப்ரெண்டா தெரியறதுக்கு காரணம் முக்கியமானது அவரோட ஸ்கிரீன் பிளே. அதுக்கு ஏத்த மாதிரியா அமையிற கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கேரக்டர்ஸை ஒரு நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரியான ஸ்கிரீன் பிளேல வச்சு ப்ளே பண்ணுவாரு. ஸோ இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு டச்சில் தான் வரப்போகுது. முக்கியமா இவரோட கேரக்டர்ஸுங்கும் போது மேக்ஸிமம் இந்த மித்தாலஜி ராமாயணா மகாபாரதத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணுவாரு. பாகுபலிலாம் காட் வார வந்து ஒரு ராவான ஸ்டேஜிங் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ராமாயணத்தில் உள்ள ஸ்டோரிஸ் அதில் உள்ள கேரக்டர்ஸ் அப்படியே எடுக்காம மகாபாரதத்தில் உள்ள கேரக்டர்ஸோ அதில் உள்ள ஸ்டோரி அப்படியே இன்ஸ்பயர் பண்ணாம ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவாரு. அங்கிருந்து எடுப்பாரு. உதாரணத்துக்கு ராமாயணத்துல வரக்கூடிய ராமுக்கும் மகாபாரதத்தில் வரக்கூடிய பீம் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத காட்டினது தான் ட்ரிபிள் ஆர் படம். ஸோ அந்த மாதிரியா டிஃப்ரெண்டாக 2 மித்தாலஜிலேருந்தும் கேரக்டர்ஸ் எடுத்து மெர்ஜ் பண்ணுவார். வாரணாசியை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்லேயே அவங்க டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. அதாவது ஹனுமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சண்டை வர மாதிரி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த ஃபைட்டை தான் நம்ம மெயினாக பார்த்துருப்போம். ஹனுமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நடந்த ஃபைட் எப்படி இருந்திருக்கும், அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. அதாவது அது ஒரு டீட்டெயிலான ஸ்க்ரீன் பிளேவா இந்த 2 கேரக்டர்ஸ் மெர்ஜ் பண்ணி, அதாவது ஹனுமன் கேரக்டர்ல மகேஷ் பாபுவும் கும்பகர்ணன் கேரக்டர்ல பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இவரோட கேரக்டர்ஸ் இருக்க போது இப்போதைக்கு வந்திருக்க லீக்ஸ் வச்சு பார்த்தா பிருத்திவிராஜ் ஒரு பொருளை தேடி மகேஷ் பாபு அனுப்புறாரு. அது வந்து என்ன பொருள்னு டீசர்லேயே டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தேடி போகிற மகேஷ் பாப் அந்த பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுறாரு அண்ட் அந்த பொருள் என்ன, அதில் உள்ள பவர்ஸ் அதை எப்படி மகேஷ் பாபு பார்த்தது, அதுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அண்ட் மகேஷ் பாபு கிளாஸ் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போகுது. முக்கியமாக இது ஒரு டைம் ட்ராவலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகிறதா வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.